ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி. அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 65 மசாலா 1 ஸ்பூன் போடுங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன். சில்லி மசாலா, சிக்கன் சில்லி மசாலா 1 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். வேற கடாய் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி வெங்காயத்தை வெட்டிக்கோங்க. அதே மாதிரி கேப்சிகமும் அதே மாதிரி வெட்டிக்கோங்க. குட்டி குட்டியாக இந்த மாதிரி வெட்டிட்டு ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க, அரை ஸ்பூனு. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தனி மிளகாய் தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அந்த காலிஃப்ளவர் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் போட்டுடலாம். சோயா சாஸ் போடுறேன். கிரீன் சில்லி போடுறேன் 1 ஸ்பூன். டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் 1 ஸ்பூன் போட்டு தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன், கட்டி இல்லாமல். அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க, அப்போதான் அந்த ஸ்மெல்லாம் போகும். நல்லா வெந்துருச்சு. இந்த கேப்சிகம், அந்த வெங்காயம், அதெல்லாம் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பர்.